அந்த காலத்துல பொண்ணை தேடி போனா, மாப்பிள்ளைய தேடி போனா, இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாலும் ஏத்துக்கிட மாட்டான். அதனால வரதட்சணை கொடுமை. ஆணுக்கு கல்யாணம் பண்ணாலும் செலவு இருக்கு, பொம்பளைக்கு கல்யாணம் செலவு இருக்கு. பல கொடுமைகள். மனித இனம் மனித இனமாக வாழ்ந்தா எல்லாருக்கும் திருமணம் நடக்கும், பாவங்கள் குறையும். அது மாதிரி பிறந்த மண்ணிலே அவன் இன்பத்தை அனுபவிக்காமல் போனால் என்ன கணக்கையா? பாவத்தின் கணக்கையா? ஆன்மீகமே தர்மம், கர்மம், பாவம், சாபம் இதன் அடக்கமாக போய்கொண்டிருக்கிறது. யார்தான் அந்த பூமியில் நிரந்தரமா வாழ போறா? யாரும் நிரந்தரமா வாழ போறதும் இல்லை. வாழ நினைத்தாலும் வாழ முடியாது. ஆனா இறப்பென்று ஒன்று உண்டு, அதிலே முக்தியும் உண்டு, இடையிலே பாடையும் உண்டு. அப்போ இந்த திருமணங்கிறது நடக்கணும்னா இறைவா என் முன்னோர்கள் செய்த பாவங்களை தீர்த்து இந்த கிரிவலப்பாதை எதுக்கியா? தருமத்தை கொடுத்து கருமத்தை போக்கும் பூமி. ₹1 ₹2 எடுத்து போறதுக்கே யோசிச்சா கருமத்துக்கு மருந்து தருமம் இருக்காரு, வேற எதுவும் கிடையாது. உன் முன்னோர்கள் அந்த கருமத்தை தீக்க தாங்க வாரணி. இங்க வந்த பிறகு எவ்வளவோ செலவு இருக்கு. இந்த தர்மத்தை கூட நீதிக்கு வந்தபின் போடுவது பிச்சை. ஏழையாக வாழ வைப்பதே மனித தர்மம். இந்த பிச்சையை கூட கொடுக்கிறதுக்கு மனசு இல்லாத போது எங்கய்யா கருமம் போகும், தர்மம் வளரும். 10 வருஷம் காதலிக்காயா? பேப்பர்ல செய்தி பார்க்கலையா? 10 வருஷம் காதலிச்சு ஒருத்தர் உள்ளத்தை ஒருத்தர் புரிந்து கொள்ளலாத போது இருமணமும் இணைந்தால் திருமணம், இணையில கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை தான், வெறுப்பு, வேதனை ஏன் வருது? அப்ப நீ அவனை புரிஞ்சுக்கல. அன்று நடந்தது ஞான காதலியா? இன்னைக்கு நடக்குது சூனிய காம காதலியா? என்னதான் விடையா? இறைவன் தான் தீர்க்க வேண்டும். அதற்கு எல்லோர் மனமும் ஒரு மனமாக உண்மையான இறையாண்மை வழியில் வாழ்ந்தால் என்னாலும் பொன்னாலே